எல்லா முயலும் பார்த்தீங்கன்னா பூண்டு கட்டிட்டு முள் பிச்சு போடும். இது மட்டும் வித்தியாசமாக குட்டி போட்டு அப்புறம் புல் கட்டி அதுக்கப்புறம் முடி பிச்சு போடுது. ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஸ்டெப் போட்டுட்டு தேர்டு செகண்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணது இது. ஏன்னா இது இப்போதைக்கு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து குட்டி போட்டிருக்கு. கட் பண்ணிடுவா. பின்ன அது முடி பிக்கலன்னு நாங்களே அங்கே வந்து லாங்கில் இருக்க பஞ்சை எடுத்து வச்சோம். அது கட்டவே இல்லைன்னா அதுவே முடி பிச்சு போடுது. அதனால நம்ம பிச்ச முடியும். அதே பிச்சு பிச்சு வயிறு வச்சு கட்டும். இங்கே பார்த்துலா முயல் தண்ணி குடிக்கணுமா என்னன்னு தெரில. நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்குறப்ப முயல் வந்து தண்ணி குடிக்கணும் தான் போட்டாங்க. ஆனால் எங்களுடைய முயல் வந்து தண்ணி குடிக்கவே மாட்டேங்கிறது. அதனால தண்ணி வைக்கிறத விட்டுட்டோம். வேறு ஆன் பண்ணவே இல்லை. நான் ஆன் பண்ணாமல் வச்சுருந்துருக்குறேன். ஆன் பண்ணாமல் வச்சுருந்துருக்குறேன் வீடியோவை. செகண்ட்ஸ் வர்றது கூட கவனிக்கலையா?
ம் எந்த பாட்டி எந்த பாட்டி ம் இங்கே ஒரு குட்டி போட்டிருக்குங்க, அது பாருங்கள் எவ்வளோ பஞ்சு வச்சுருக்கேன். வைக்கப்புல்ல எடுத்து கூண்டு கட்டி அதுக்கு மேலே முடியெல்லாம் இவ்வளோ முடி பிச்சு போட்டிருக்கேன். இது வந்து ஒரு 3 மாத குட்டி. இது ஃபஸ்ட்டே வந்து இது குட்டி போட்டுக்க வேண்டியது, நாங்கள் மேட் பண்ணலை. மேட் பண்ணி ஒரு மாதத்துலேயே வந்து இது குட்டி போட்டுச்சு. அதான் குட்டின்னா கண்ணே முழிக்கலை. பால் குடிச்சிட்டு இருக்கு தெரியுது, அதனால அதுக்கு அம்மன் அமைதியாக உட்காந்துருக்கு. அது முடி பிச்சு போடுறது இதை பார்க்க. நீங்கள் எப்படி முடிய பிச்சு போட்டீங்க? உங்களை வீடியோ எடுக்கலையா? அதனால் கோவம் போல். ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை. உங்களுக்கு தான் தீவனம் உங்கள் ஓனர் எடுத்துகிட்டு வர போயிருக்கிறாரு. ஓ என்னடா எங்களை எடுக்க மாட்டேங்க அப்படின்னு வந்து நிற்கிதுங்க. அப்படியா? இன்னமும் பால் கொடுக்குறீங்க.
சில மேல்கள் பார்த்தீங்கன்னா அது குட்டிங்களுக்கு அதுவே வந்து பால் கொடுத்துரும். சில மேல்களுக்கு வந்து புதுசாக இருக்க மேல்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பால் கொடுக்க வந்து தெரியாது. அது நம்ம தான் வந்து பிடிச்சி கொடுக்க வைக்கணும் மேல்கிட்ட. இது ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அது குட்டிக்கு வந்து இது பால் கொடுக்க தெரில. அது எல்லாமே வயிற்றோடு பார்க்குறப்ப எல்லாம் பட்னியாக இருந்துச்சு. எப்படி நம்மளே வந்து மேல்களுக்கு பால் கொடுக்குறோன்றது பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட் டைம் பால் கொடுத்து பழகினால 2ஆவது டைம் அதுவே வந்து கொடுத்துக்கிச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே இந்த புல்லுக்கட்டை பார்த்தோன்னே இந்த முயல் வந்து ஓடி வந்துடுச்சு. எங்கேயாவது வழி கிடைக்குமா, வெளியே போயிடலாமா அப்படின்னு தேடுது. என்ன பண்ணுறீங்க? அதிகம் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அறுத்து போடாமலே அதே சாப்பிட்டுக்குங்க. அறுத்து போட தண்டு சேர்த்து சாப்பிடும். என்ன விட்டால் வெளியே ஓடி வந்துடும், அந்தளவுக்கு இருக்குது. அது அழகாக கூடு கட்டும்ப்பா. வாயில் எடுத்துகிட்டு வந்து அழகாக கூடு கட்டும். அது குட்டி இருக்கனால அது மேலே வச்சிருச்சு அந்த பஞ்சை. அது ஓட்டையா இருக்குது. அதை ஓட்டை அடிக்கணும். அந்த குட்டிக்கு போகிற அடிப்புங்க. இதே வேட்டு அது சரியாக சுதாங்க நசி போட்டு திரும்பிங்களா? கொட்டி வேஸ்ட் தானே. அது விதை போட்டு எதையா முளைக்கிறதுக்கா? வேணும் இல்லையா? வேணும் இல்லை இது அதுங்க எத்தனை வச்சு ஃபோன் பண்ணி வரைக்கிறது ரத்தம் போயிட்டு சொல்லுது. இதை விட அதில் அப்படியே நடந்தால் வந்துடுறடி இல்லை நடத்துக்கு என்ன நம்ம பண்ண இதை விட சூழ்கிறேன் நாம் அப்படியே நல்லா அழகாக இருக்குது. போனால் நானும் போடல. காசு 100 ரூபாய் இல்லாமல் என்ன போயிருந்தோம். அப்படியே 2 மூட்டை அள்ளி விட்டுப்போம். எப்போ காசு நேற்று தான் கொடுத்தேன். என்ன நான் நேற்று சந்தையா இல்லை எங்கே போகிறேன்? 60 தான் போடும். சந்தை இருக்கும் தான் போடுவோம். சந்தை தான் போகிறோம் இருக்கும். இங்கே அதிகமாக சாப்பிட மாட்டேங்குது. சொல்லடா சொன்னா அதிகம்
அதிகமாக சாப்பிட மாட்டேங்குது. நாக்கு அரிக்கும், அதனால தின்னாது. அதுக்கு குட்டி போட்டுட்டு கூண்டு கட்டுது. இங்க பாரு, இது முடி பிச்சு போடணுங்குது. ஃபர்ஸ்ட் குட்டி போறதுக்கு முன்னாடி பிச்சு போடும். குட்டி போட்டதுக்கு அப்புறம் போய் கூண்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் போடுது. அது ரெண்டாவது இல்லையா? வெளியே வருதுடா. கறிக்கும் கம்மியாக தான் சாப்பிடுது, அதிகமாக சாப்பிட மாட்டேங்குது. பசி சாப்பிடுது அவ்வளோ. போய் உங்களுக்கு அந்த பாய் இருக்குதுல்ல லைன் அதெல்லாம் பார்த்துட்டோம்பா, எல்லாம் காஞ்சி போயிடுச்சு. ஏன்னா அன்றைக்கி நம்ம பிடிங்கி வந்தேன். என்னடா நான் தான் அங்கேருந்து டெய்லி நான் தான் பிடிங்கி வருவேன். பார்த்துக்கா இது நாளா? இது நாள் தான் போடணும். கூண்டு பத்தாதாட்டுங்குது. இல்லை, அந்த கூண்டு தூக்கி இங்கே வச்சுக்கலாம். ஏதோ இது அந்த கூண்டுக்கு இல்லை, அது தூக்கி இந்த தொட்டி தூக்கி கிட்ட வச்சுட்டு இதோட ஈக்கல் வச்சு அதுக்கு பூட்டு இல்லை. ஆனால் அதையும் இடம் எடுத்துன்னு போயிடுவாங்க. அப்படியே பட்ட ஊருக்கு பூட்டு இல்லையா? பூட்டு ரெடி பண்ணி தான் பூட்டு இருக்குது. அந்த இது மாதிரி இல்லை, இது இல்லை. அதெல்லாம் உள்ளே வச்சுருங்க, எல்லாம் எடுத்து வெளியே வச்சுருக்கணும். இங்கெல்லாம் வைக்கிறேன். அது பூட்டு இல்லாத உள்ளே வச்சுருக்கிறேன். பூட்டு இருந்தால் எடுத்து வெளியே வச்சுருக்கோம். இங்கே தூக்கி இதை எடுத்து இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அது செட்டு அந்த தினமரம் இருக்குதுல்ல, ஒரே ஐடியா ஓடு இருக்குதுல்ல, ஓடு இருக்குல்லடா, சும்மா 4 கல்லை வச்சு மூணு வச்சுன்னா காமன் மாதிரி ஆயிடும். மூணு அடிக்கி அடிச்சு அப்படியே வச்சுக்கேன், நிற்க வச்சா. ஆமாம், சும்மா இல்லை படுப்பு வச்சாரு. இப்போ நம்ம பாத்ரூம் ஹைட்டு வச்சுக்கேன். ஓடு எங்கே? ஏன் ஓடு ஓட்டுக்கா பஞ்சு தான் கிடக்குது, அந்த கிடக்குது. நம்ம ஓட்டுக்கா பஞ்சு கம்மியாக தான் இருக்குது. ஓடு கம்மியாக தான் இருக்கும். பார்ப்பேன். இப்போ அதை பிரிச்சாடா போகிறேன். பிரிச்சா பார்த்துக்கலாம். இன்னைக்கு பிரிச்சிருவியா? பிரிக்கிறதா என்ன போய் அப்படியே காம்பவுண்ட் மாதிரி வச்சுன்னு வச்சுக்கோ. ஓட்டிலே மழை தண்ணி இருந்தாலும் கரையாது. அதை எடுத்து வச்சிடலாம். அந்த கூண்டு மட்டும் தூக்கி வச்சிடலாம். அடிச்சு ஓட்டை இருக்கு, அதை நான் உள்ள வளம் இருக்குது, அதை நான் அடிச்சிடுறேன். கோழியும் நமக்கு ஏர்வே கொடுக்க மாட்டேங்குது. எல்லாம் வச்சு கச வச்சு சாவடிக்கிறாங்க. கோழியெல்லாம் ஏர்வு இருக்கு, வச்சு சாவடிக்கிறாங்க. இன்னும் வெளியே விட்டு சாவடிக்கிறாங்க. இன்னும் முடிச்சலாம். தனியாக விட்டுட்டோம்ல கோழி வச்சுருந்தா மருந்து சாப்பிட்டாங்க. நேற்று கூட சேவல் சாவல் தான் சூப்பராக இருந்துச்சு. இது எங்கே வைக்கிறேன்? அப்படியே போப்போம், வலிக்கிட்டு போ. பில்லுஸ் நேரம் வச்சு அவ்வளோதான்.
வாங்கி சொன்னீங்க இல்லைடா வாங்கி உள்ளே வச்சுக்கோ. ஏன்னா நான் நூறு இப்போ நான் காரைக்கு போட முடியல. இந்த பச்சை எடுத்து அதெல்லாம் எடுத்துட்டேன். அதுலேயே 2 குட்டி விடு. என்னால உள்ளூட்ட வளர்த்தனாலும் வெளியே போயிட்டு மேய்ஞ்சினாதான் விட எல்லாம் எந்த கோழிக்கும் நம்ம பாப்பா மருந்து லைட்டா சாப்பிட்டு மாட்டேங்குது. ஏன்னா கோழிக்கு வச்சுருந்தது அதான் குஞ்சு இருந்துச்சு. அதுக்கு சிந்து தான் எல்லாம் போயிடுச்சு. சாவத்தி எடுக்க முடியாடா. இடம் போச்சு சரி இதில் 4 குட்டி இப்போ தான் போட்டுருக்கீங்க. இப்போ தான் போச்சு பரவாயில்ல. நீங்கள் தானே போச்சு. ஏன் மயிர் வேலை வெளியே இது முடிய பிடிங்க அதே போட்டு வைக்கிறதுடா உங்களுக்கு. அது மயிர் முளைக்காது இன்னும். நீங்கள் தான் போட்டுருக்கணும். ஒன்று எத்தனை போடுது? 4 குட்டி போட்டேன். இது இப்போ நேற்று தான் என்ன நேற்று போட்டுச்சுன்னு நினைக்கிறேன். அதே உலக்கிது அதான் இந்த இதெல்லாம் தின்றது இல்லையா, இந்த மாட்டுக்கு போடுறாங்க பூசா தின்னுமே இந்த ரவை மாரி இருக்குது. அதெல்லாம் அப்படி கெட்டி தண்ணியில் பிசைஞ்சு வச்சா தின்னுதா? அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்துக்கிறது கொஞ்சம் ஒரு 10 கிலோ வாங்கி வச்சுக்கிறது லூசில். அது போட்டோம்னா அதுதான் ஏதோ இதாகுது. ஏன்னா எங்கள் வாதில் வீட்டில் மிஷின் இருந்துச்சு. என்ன ஆகுது? அது வந்து போய் வளர்த்துல கட்டிக்கிட்டு ஓ சரி. ஒரு ஆடு சேர்த்து கொண்டாந்து அறுத்தும்போது கிடையாது. அந்த மாதிரி இதாகிடுது. அல்லாது போடக்கூடாது. சாப்பாடு இந்த இறங்கி போட்டால் போகும். அது இன்னும் கண்ணு முடிக்காது தான் இருக்குது. ஆமாம். எது இதில் ஆன்மஸில் தனியாக போச்சு. தனியாக தீர்வு இவ்வளோ பொண்ணு சொல்லி எல்லாம் இல்லை. இதில் அதில் ஒன்று ஆண் இந்த ஆடு எல்லாம் குட்டிங்க. அன்னைக்கு கொடுத்தாங்க தம்பி, எவ்வளோ ஒவ்வொன்று கொடுத்த வேலைக்கு யாரும் வந்து ஆயின் பண்ண அது குட்டி 3 மாதம் குட்டி இருக்கு. இதெல்லாம் அரிக்கா யூஸ் ஆகுது. அரிக்காவா ரத்தனா யூஸ் ஆகும். கறி அவ்வளோதான். ரத்தம் அந்த தலைக்கு எண்ணெய் யூஸ் ஆகும். இதெல்லாம் கொண்டது இல்லை யாரும் சாப்பிட்றாங்களா? ரத்தம் வந்து அதான் முடியுது. இல்லை ஒன்று வளர்க்க முடியாதாட்டம் இந்த ஊரில். யாரும் இந்த ஊரில் போயிருக்கா? நான் அப்பாதான்றோம் எல்லாம் சுற்றி நேற்று ஒரு கோழி சேர்த்து போச்சு. மருந்து சாப்பிட்டுறாங்க. 3 கோழி காய்கள் 3 கோழி சாப்பிட்டுறாங்க. மருந்து வைக்கணும். அந்த பக்கம் அந்த கோழி தான் அந்த பக்கம் வரதே இல்லை. இந்த சைடு வரல. இந்த வீட்டே தான் சுற்றி வருது. இப்போ இதுதான் பூ. இங்கெல்லாம் அவனுக்கும் கோடிக்குது. அந்த இருக்குது எங்களுக்கு அவனுக்கு நல்ல நோவலா இல்லை. எனக்கு தெரியும் நோவலா இல்லை. அப்படியே ஒரு நோவிலே தப்பிச்சு வந்துச்சு ஒரு கோழி. அதான் மது சேர்த்து சுத்திய காலம். சுத்தியங்க அந்த பைக்கு கொடுத்து எங்க இல்லையா?